அனைவருக்கும் வணக்கம். தென்னந்தோப்பில் இப்படி காய் விழுந்திருந்தால் அது இளநீர் நினச்சிட்டு நம்ம போய் எடுத்து பார்ப்போம். ஆனால் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக போட்டு ஏதோ ஒரு விலங்கு இதை அப்படியே சாப்பிட்ருக்கோம். இது எல்லா தோப்புலையும் இருக்கிறதுல சில தோப்புகளில் மட்டும்தான் இருக்குது. இதற்கான கேள்வியோடு நான் பெரியவர்களை கேள்வி கேட்டால் அது கருப்பு குரங்கு அல்லது கருப்பு பூனை அல்லது ஏதோ ஒரு மிருகம் இது புயல், அதாவது அந்த இளநீரை மட்டும் சாப்பிடக்கூடிய. ஏன்னா காய் கடினமாகிவிட்டால், மட்டை கடினமாகிவிட்டால் அது சாப்பிட்றதில்ல. இந்த இளநீர் தரத்தில் அல்லது இளநீர் ஸ்டேஜில் இருக்கும்போது அது இதை உட்கொள்கிறது. இது குறிப்பிட்ட மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அந்த விதத்தில் உங்களுக்கு இதுபோல் இருக்கக்கூடிய தொல்லையோ அல்லது ஒரு சேலஞ்சஸ் பிரச்சனையோ உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அது குறித்து கண்டறிந்து நம் விவசாயத்துறையினிடம் கண்டிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலோ அல்லது இது சார்ந்த அலுவலரிடம் கேட்டு தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரியான இதை செய்யலாம் ஒன்று. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஜீவராசி, அதுவும் பெருகணும், அது நல்லதா என்பதையும் நாம் தெரிந்து செயலாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.